டிராவல்ஸ் ராதா மேடம் அண்ட் பாண்டியராஜன் சார் வந்துட்டு அவர் மறந்துருப்பாரு. என்னோட ஃபர்ஸ்ட் போட்டோ ஷூட் வந்து பாண்டியராஜன் சார் தான் பண்ணாரு அவரோட வீட்டுல. ஞாபகம் இருக்கால் தெரியல சாருக்கு. அப்பதான் அந்த போட்டோ ஷூட்டை எப்படி பண்றாங்க அப்படின்றதுல தெரிஞ்சுக்கிட்டேன். சார் நீங்க அந்த வெள்ளை வெள்ளை கொடையெல்லாம் வச்சு பண்ணுங்க சார். மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. காம்பினேஷன் சீன்ஸ்லாம் அடிச்சீங்களா? சூப்பருங்க. இல்ல திடீர்னு இப்படி பேச சொல்றீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓகே நீங்க ப்ரிப்பேர் பண்ணத பேசிடுங்க. டிராவல்ஸ் ராதா மேடம் வெல்கம் மேம். வெல்கம் மேம். உங்க மிகப்பெரிய ஃபேன் மேம். நான்லாம் சுந்தரா டிராவல்ஸ் வந்து 100 வாட்டி பார்த்துருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். இங்க வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மிஸ்டர் விஜய் ஆண்டனி சார். வணக்கம் சார். வணக்கம் பாண்டியராஜன் சார். வசந்த பாலன் சார் இருந்தார். ஓ ஹாய் வணக்கம் சார். கணேஷ் சந்திரா கங்க்ராட்ஸ், ஆல் தி பெஸ்ட் விஷஸ். இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். அஜய் ஆல் தி பெஸ்ட். ஹாய் ஆல் தி பெஸ்ட். என்னோட ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் ஆல்வேஸ் என்னோட விஜய் ஆண்டனி சாருக்கு தான் நான் சொல்ல விரும்பப்படுறேன். பிகாஸ் ஆஃப்டர் ஸோ மெனி டேஸ் எனக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ விஜய் ஆண்டனி சாரோடைய பிளெஸிங்ஸில் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஆஃப்டர் சுந்தரா டிராவல்ஸ் எனக்கு சரியான ஒரு பிரேக் இன்னும் கிடைக்கல. பட் எனக்கு விஜய் ஆண்டனி சாரோடைய ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுறது எனக்கு ஒரு நெக்ஸ்ட் பிரேக் மாதிரி தான் இருக்குது. ஸோ ஹோப் இந்த ஃபியூச்சர் நீங்கள் நிறைய நான் மூவிஸ் பண்ணுறதை நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் பாண்டியராஜன் சார் வந்துட்டு அவர் மறந்துருப்பாரு. என்னோட ஃபர்ஸ்ட் போட்டோ ஷூட் வந்து பாண்டியராஜன் சார் தான் பண்ணார் அவரோட வீட்டில். ஞாபகம் இருக்கால் தெரியல சாருக்கு. அப்பதான் அந்த போட்டோ ஷூட்டை எப்படி பண்றாங்க அப்படின்றதுல தெரிஞ்சுக்கிட்டேன். சார் நீங்க அந்த வெள்ளை வெள்ளை கொடையெல்லாம் வச்சு பண்ணுங்க சார். ஸ்கூல் டேஸ்ல அதை நேரா முடிச்சுட்டு பாண்டியராஜன் சார் தான் என்னோட ஃபர்ஸ்ட் போட்டோ ஷூட் பண்ணாரு. அப்போ சார் வந்து சொன்னாரு, இல்ல நீ வந்துட்டு நெக்ஸ்ட் ரேவதி மாதிரி வருவ, நீ வந்து படங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு அப்பவே சொன்னாரு சார். அந்த சொன்ன வேர்ட்ஸ் வந்து என்னோட லைஃப்ல வந்து ஓரளவுக்காக அது ப்ரூவ் ஆயிருக்கு. தேங்க்யூ சார். இந்த படம் வந்து ஐ திங்க் இட்ஸ் a லவ் சப்ஜெக்ட். ஸோ நானும் உங்களை மாதிரி தான் இங்கே வந்து தான் டைட்டில் பார்த்தேன். ஸோ இப்போ இருக்கிற ட்ரெயினுக்கு வந்துட்டு இந்த லவ் சப்ஜெக்ட் வந்து நல்லா விரும்பி பார்ப்பாங்க. அண்ட் அஜய், ஐ சா யுவர் மார்கன் மூவி. ரொம்ப இன்னோசென்ட்டாக இருந்துச்சு, எனக்கே ஹார்ட் டச்சாக இருந்துச்சு. நானே ஒரு நிமிஷம் உங்களை பார்த்து ஒரு பரிதாபப்பட்ட ஐயோ அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் ஆக்ட் பண்ணியிருந்தீங்க. சீரியஸாக நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு நான் ஒரு ஐடியா எனக்கு இல்லை. பட் ஆஃப்டர் ஐ see your Margan, you have a talent in you. You have to thankful to your mama, Vijay sir. Seriously, you have a blessings from your mama. So all the best wishes, and I'm proud that I'm working in your film under your banner. Thank you so much. Thank you. மேம், as a ஹீரோயினா நம்ம ஹீரோயின் இருக்காங்க தனுஷா, அவங்களுக்கு நீங்க ஒரு டிப்ஸ் கொடுங்க. This is your first film, Dhanusha. Okay, all the best. நான் என்ன டிப்ஸ் சொல்றது, நானே வந்துட்டு நானும் உங்களை மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு எனக்கு ஆக்டிங் என்னன்னு தெரியாம தான் என்ட்ரி ஆனேன். ஸோ உங்களுக்கு நீங்க எதுவுமே உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க பண்ணுங்க. நம்ம யாருமே பார்த்து காப்பி பண்ண தேவையில்லை. உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க அது பண்ணாதான் அது ரியாலிட்டிக்கா இருக்கும். And be always like this. இப்போ எப்படி இருக்கீங்களோ எப்போ அப்படி இருங்க. That is your will be a success for you. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு தமிழ் தெரியுமா? ரொம்ப நல்லா தெரியும். நான் இலங்கையை சேர்ந்த தமிழ் பொண்ணு. சூப்பர். என்னோட பேர் ஷாரா. சார், உங்களுக்கு பின்னாடி உட்கார்ந்ததுனால உங்களோட கதைக்க முடியல, தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த மூவி என்னோட முதல் படம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒன் ஆஃப் த லீடா பண்றதுக்கு. சாரோட ப்ரொடியூஸ் பண்ற படத்துல நம்ம முதல் படம் அமையறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சார் வந்து இலங்கையை சேர்ந்த எத்தனையோ பேருக்கு அவரோட படங்கள்ல வந்து நிறைய வாய்ப்புகள் தந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து முதல் படம் சாரோட படத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். அண்ட் அஜய் கூட நடிக்கிறதுல வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு.
அஜய்க்கும் அதே ஹாப்பியா தான் இருக்கும் உங்களுக்கு. நிறைய நிறைய ஹீரோயின் இருக்கிறனால அவருக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். ஸோ உங்களோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இது வரைக்கும் சொன்னதில்லை. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது மார்கன் மூவி. அண்ட் டைரக்டர் சார் அவர் வந்து நினைக்கலன்னா இந்த இடத்துல நான் இருந்திருக்க மாட்டேன். இந்த படத்துல வந்து எனக்கு அவங்க தான் செலக்ட் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். உங்களை பார்த்து தான் சொல்றேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்றதா என்னுடைய கனவு. நிறைய தமிழ் பெண்கள் தமிழ் சினிமால நிறைய படங்கள் பண்ணும். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அதுல நானும் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் தனுஷா ரொம்ப அழகா இருக்கீங்க. நான் இப்பதான் உங்களை பாக்குறேன். இந்த படம் உங்களுக்கு ஒரு வெற்றி படமா அமையும் அப்படின்னு நான் நம்புறேன். அதே மாதிரி இந்த படங்கள்ல ஒர்க் பண்ண எல்லா காஸ்டுக்கும் டெக்னீஷியன்ஸுக்கும் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணலாம். ரொம்ப நன்றி. சூப்பருங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அஜய் கூட ஆக்ட் பண்ணது ரொம்பவே ஹாப்பியா இருந்தது. இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. வேற என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் மூவி. அண்ட் கணேஷ் சாருக்கு ரொம்ப 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 தேங்க்யூ. எத்தனை டேக் போனாலும் வந்து அந்த கோவப்படாம திட்டாம அப்ரிசியேஷன் தான் பண்ணாரு. கொஞ்சம் கூட படல. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. பரவாயில்ல, அவருக்கு எப்படி இருக்காங்க அசிஸ்டன்ட் தான் கோவப்படுவாரு. ஓகே ஓகே ஓகே. ரொம்பவே நிறைய அப்ரிசியேஷன் கொடுத்தாரு. நல்லா பண்ணலினாலுமே திரும்ப திரும்ப ட்ரை பண்றதுக்கு. ஸோ ரொம்ப தேங்க்யூ சார். விஜய் ஆண்டனி சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நான் அவரை பார்த்ததுமே ஷாக் ஆயிட்டேன். நானா பேசுறதுக்குள்ள அவரே வந்து பேசுறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ சார். எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். சூப்பர். ஆல் தி பெஸ்ட். ஃபர்ஸ்ட் படம் என்னங்க? ஏதாவது கலாய்ப்பீங்கன்னு பார்த்தேன். இல்லங்க வேணாங்க. வேணாம். நீங்க இது ஃபர்ஸ்ட் படம். 100வது படத்துக்கு நீங்க வந்து பேசணும். அந்த அளவுக்கு நீங்க வரணுங்க. கண்டிப்பா. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். விஜயானந்த் சாருக்கு முதல் நன்றி. அண்ட் பாண்டியா சார் வந்ததுக்கு மகிழ்ச்சி. அண்ட் வசந்தபாலன் சார், எல்லா பெரியவங்களுக்கும் நன்றி. விஜயானந்த் சார்கிட்ட நான் ஹிட்லர் ஒர்க் பண்ணுறப்போ தயவு செய்து மியூசிக் பண்ணணும் சார், ரொம்ப நாள் ஆச்சுன்னு கேட்டுட்டு இருந்தப்போ இப்படி ஒரு சர்ப்ரைஸ் நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். ஸோ வழக்கம் போல் துள்ளலான பாடல்கள் நம்மளுக்கு எல்லாருக்குமே கிடைக்கணுங்களே எந்த சந்தேகமும் இல்லை. இந்த மேடை எனக்கு இன்னும் பெரிய சந்தோஷம் என்னன்னா, என்னுடைய குருநாதரை நீண்ட நாட்களுக்கு அப்புறம் பார்த்து பேசி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். நான் இன்னைக்கு நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் ரத்னகுமார் தான். ஸோ அது எல்லா மேடைகளையும் நான் சொல்லியிருக்கேன், அது என்னைக்குமே சொல்லிட்டு இருப்பேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட்டர்ஸ் இருக்கிற எல்லா இடமுமே வந்து தமிழ் சினிமா அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வழியாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அண்ட் பரிதி பிரதருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரைட்டரை நம்பி மட்டுமே தான் தமிழ் சினிமா எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. அதோட போக்கு அப்பப்போ மாறி இருக்கலாமே தவிர அவங்களோட குறைபாடு ஏற்பட்டுட்டா நல்ல படங்கள் வர்றது வந்து நின்றும். இந்த பூக்கி படத்தோட படம் நான் எப்படி பாக்குறேன்னா, எல்லா வயதினருக்கும் மனசு இருக்கு, எல்லா மனசுக்குள்ளேயும் ஒவ்வொரு சிந்தனைகள் இருக்கு. பெற்றவங்க பசங்களோட விஷயத்த பெருசா அவங்களோட கேரக்டர் மட்டும் பார்த்துட்டு விட்டுருவாங்க. பட் அந்த மனசுக்குள்ள நடக்கிற போராட்டங்களை வந்து வெளியே காண்பிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் நிறைய திரைப்படங்கள் அமையாது. ஏன்னா போக போக சரியா போயிடும். அவங்களுக்கு என்ன இப்ப பிரச்சனை, சின்ன பசங்க தானே, 20 வயசுல என்ன பிரச்சனை இருக்கு, 25 வயசுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. எல்லாமே பிரச்சனை தான், எல்லாத்தையுமே பேசணும். அப்படி இந்த பூக்கி படம் ஒரு குறிப்பிட்ட வயதினரை தாண்டி அதை மற்றவங்க எப்படி பார்க்கணுங்கிற ஒரு விஷயத்த கடத்தணும் நான் ஆழமா நம்புறேன். அந்த வகையில் இந்த திரைக்கதையை கொடுத்த பரிதிபத்திற்கு என்னுடைய நன்றி. அண்ட் டைரக்டர் கணேஷ் என்னோட காலேஜ் சீனியர். ஸோ அவரையும் வந்து ஒரு 15 வருடங்களுக்கு அப்புறம் பார்க்கிறேன். ஆரம்பிச்சிருக்கேன். அதான் நீங்க காலேஜ் முடிச்சுட்ட காலேஜ் போயிருக்கீங்க நீங்க. சரி, செகண்ட் டிகிரின்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி. ஸோ எனக்கு தெரியாது அவரு தான் டைரக்ட் பண்றாருன்னு. எனக்கு ப்ரொடக்ஷன் டீம்ல இருந்து பேசுறப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. விஜயானந்தி சார் ஆப்வியஸ்லி அவர் இருக்காருன்னு ஓகே, நல்ல திரைப்படங்கள் இருக்கிறதுக்கு ஒரு அடித்தம் எப்பவுமே அவர்கிட்ட இருக்குங்கிறதுனால நான் உடனே வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரியும் எனக்கு கணேஷ் தான் உங்க காலேஜ் சீனியர் தான் அப்படிங்கிறது. அண்ட் சினிமாட்டோகிராஃபர் சக்தி சார் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அவரோட ரேணிகுண்டா படத்தோட மிகப்பெரிய ரசிகன் நான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் சார். அனைவருக்கும் நன்றி வந்ததுக்கு. இன்னொரு பெரிய விஷயம், ஒரு படம் எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்றது, ஒரு லாங்குவேஜ் ரிலீஸ் பண்றதே கஷ்டம். இந்த படம் பூஜை அன்னைக்கு அதர் லாங்குவேஜ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து ஸோ இந்த படத்தை நாங்கள் ப்ரொமோட் பண்ண போறோம், இதோட பிரம்மாண்டமா தெலுங்குல பண்ண போறோம்னு சொல்றது வந்து இரட்டிப்பு மகிழ்ச்சி. அது எல்லாருக்குமே கிடைக்காது. அஜய், யூ ஆர் சோ பிளஸ்ட். அண்ட் உங்களோட மார்கன் படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த படத்தில் அறிமுகமாக எல்லா நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் நானும் ஒரு சிறு பகுதியாக இருப்பது பெரும் மகிழ்ச்சி. நன்றி. இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்கு, உங்க கூட நான் தான் நடிக்க போறேன்.
டேட்டு மாத்திருக்கலாம்னு தோணுது எனக்கு. கதிர் வந்து எனக்கு பீச்சாங்கை படத்துல இருந்து தெரியும். ஸோ என்னன்னா கவுண்டர் போடுறதுல மன்னன். ஸோ பார்ப்போம், செட்ல தயவுசெய்து என்ன கொஞ்சம் நடிக்க விட்டுட்டுனா நல்லா இருக்கும். உங்களுக்கு ஃபுல்லா உங்களுக்கு க்ளோஸ் வச்சுட்டு நாங்க ஓரமா இருப்போம், அதுக்கப்புறம் கவுண்டர் போட்டுக்கிறோம். சரி கணேஷ் சார் பார்த்துக்கோம். தேங்க்யூ. வந்ததுக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ. மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.